அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெர்மல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட். அதில் நம்ம 4வது யூனிட் பார்க்க போகிறோம். 4வது யூனிட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் பவர் ட்ரெயின்ஸ் அண்ட் சேசிஸ். அதாவது ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்ஸில் எந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது, அதில் என்னென்ன மெக்கானிக்கல் டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு டிவைஸோட ஃபங்க்ஷன் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதோடைய அமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் சேசிஸ், அதோடைய சேசிஸோட அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? படத்தில் பாருங்கள், ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ஆர் ஃப்ரண்ட் என்ஜின் ரியர் வில் டிரைவ். அதாவது ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், ஒரு பொதுவான பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்துக்குரிய ஒரு அமைப்பு தான் படத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உள்ள பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இடது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்சில். ஃப்ரண்ட் ஆக்சில்ங்கிறது முன்பக்க அந்த வாகனத்தோட எதனால் இருக்கலாம், பஸ்ஸு, லாரி எதனால் இருக்கலாம், அதோடைய முன் சக்கரத்தோடைய ஆக்சில். அந்த பக்கம் நினைக்காங்க வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்ஜின், அடுத்து கிளச், ஃப்ளைவீல், கிளச், கியர் பாக்ஸ், யூனிவர்சல் ஜாயிண்ட்ஸ், ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட், டிஃபரன்ஷியல். இது போன்ற டிவைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த காமன்ஸாக பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் வந்து இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இதில் பாருங்கள், உங்களுக்கு இன்ஜின்னா என்னென்னு தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம ஆட்டோமொபைல் தெர்மல் அண்ட் ஆட்டோமொபைல் சப்ஜெக்டில் 2வது யூனிட்டில் அப்போல்லாம் அதில் என்ன பார்த்தோம், இன்ஜின்ஸை பற்றி பார்த்தோம், ஐசி இன்ஜின்ஸை பற்றி பார்த்தோம், அதனுடைய காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸ்ட்ரோக்ஸ், 2 ஸ்ட்ரோக் இன்ஜின், 4 ஸ்ட்ரோக் இன்ஜின், அதை பற்றி பார்த்தோம். 2 ஸ்ட்ரோக்கில் வந்து உள்ள எந்த ஸ்ட்ரோக்கில் வந்து நமக்கு பவர் கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரோக்கில், செகண்ட் ஸ்ட்ரோக்கில் நமக்கு என்ன நினைக்கும், நமக்கு பவரும் எக்ஸாஸ்டும் கிடச்சிரும். அதேமாதிரி 4 ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா, 4 ஸ்ட்ரோக்கில் வந்து நமக்கு 3வது ஸ்ட்ரோக்கில் மட்டும்தான் பவர் கிடைக்கும். அதில் உற்பத்தி ஆகக்கூடிய பவரை வந்து மற்ற 3 ஸ்ட்ரோக்கு என்ன நினைக்கும் பயன்படுத்திக்கிறோம். ஸோ அதை பற்றி தெளிவாக வந்து என்ன படித்தோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், இன்ஜின்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெமிக்கல் எனர்ஜியை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக வந்து மாற்றக்கூடிய ஒரு டிவைஸ் தான் என்ன பார்த்தீங்கன்னா இன்ஜின்ஸ். ஓகேங்களா? இன்ஜினில் அந்த பிஸ்டன் மூலமாக உருவாக்கக்கூடிய அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியானது அடுத்து எங்கே கிராங்க் ஷாஃப்ட் மூலமாக நமக்கு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைவீல். அடுத்து அங்கேருந்து வரக்கூடிய ஷாஃப்டில், இன்ஜின் ஷாஃப்ட்லேருந்து வரக்கூடிய அந்த பவரானது அடுத்து கியர் பாக்ஸுக்கு போகணும். ஓகேங்களா? கியர் பாக்ஸ் போனால் தான் நமக்கு என்னாகும், வீலானது, சக்கரமானது நமக்கு என்னாகும், ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? அந்த கியர் பாக்ஸுக்கு அந்த பவர் போகணுமா வேணாமா அப்படிங்கிறதான் தீர்மானிக்கக்கூடிய ஒரு டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளச்சு. ஓகேங்களா? கிளச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் ஷாஃப்டோட நமக்கு அந்த கியர் ஷாஃப்டானது, கியர் பாக்ஸ் உள்ள ஷாஃப்டானது எனேபிளாக டிசேனபிளாக இருக்கக்கூடிய, நிறுவக்கூடியது, தீர்மானிக்கக்கூடியது, அதான் அது கிளச்சு. ஓகேங்களா? தேவையான போது என்கேஜ் பண்ணிக்கலாம், தேவையில்லாத போது நம்ம என்ன பண்ணலாம், நியூட்ரல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிளச்சுங்கிறது அதான். இன்ஜின் ஷாஃப்டோட கியர் பாக்ஸ் ஷாஃப்ட் வந்து இணையன்மா வேணாமா அப்படிங்கிறத கூடிய ஒரு டிவைஸ் தான் அது, தீர்மானிக்கக்கூடிய டிவைஸ் தான் அது கிளச்சு. ஓகேங்களா? அடுத்து கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே என்ன இருக்கும், கியர்ஸ் வந்து இருக்கும். நம்ம தேவைக்கேற்ப, நம்ம இந்த வாகனத்தோட தேவைக்கேற்ப, நம்ம தேவைக்கேற்ப என்ன பண்ணலாம், அதனுடைய ஸ்பீடை வந்து மாற்றி வச்சுக்கலாம், மாற்றி நிர்ணயம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கியர் பாக்ஸ்னால் வந்து நம்ம தேவையான ஸ்பீடை வந்து என்ன பண்ணலாம், கூட்டி குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? அதே சமயம் வாகனத்தை வந்து பின்னோக்கி செலுத்துவதற்கும் நம்ம என்ன பண்ணலாம், கியர் பாக்ஸ் மூலமாக தேவையான கியரை சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பின்னோக்கி செலுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ கியர் பாக்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவைக்கு ஏற்ப வாகனத்தோட வேகத்தை என்ன பண்ணலாம், அதிகரிச்சுக்கலாம். அதே மாதிரி வண்டியை வந்து பேக்கில் வந்து நகர்த்துறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய கியர் பாக்ஸ் வந்து பயன்படுது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஜாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே 2 இருக்கும். எப்போ யூனிவர்சல் ஜாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். நமக்கு யூனிவர்சல் ஜாயிண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, யூனிவர்சல் ஜாயிண்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
மிஷின் ட்ராயிங்கில் வந்து பார்ப்பீங்க யூனிவர்சல் ஜாயின்ட்ஸ். அதாவது ஜாயின்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க யூனிவர்சல் கப்ளிங். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஷாஃப்ட்ஸ் வந்து பவர் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஷாஃப்ட்டோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஷாஃப்ட்டை வந்து சேஃப்டி ஜோனுக்கு வச்சுருக்கிறதுக்காண்டி யூனிவர்சல் ஜாயின்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதிக வைப்ரேஷன் வந்து என்ன பண்ணுறதுக்கு தடுப்பதற்கும். ஓகேங்களா? ஸோ இன்ஜினில் உற்பத்தியாகக்கூடிய பவர் வந்து அப்படி டிரான்ஸ்மிட் ஆகி நமக்கு வந்து இன்னும் வீலுக்கு வரணும். ஸோ அதுக்கு வந்து இந்த நடுவில் வந்து இவ்வளோ பார்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இனிவல் ஜாயின்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டு ரெடியூஸ் த வைப்ரேஷன்ஸ். அதே மாதிரி பவரை வந்து நிலையாக கடத்துவதற்கு என்ன பண்ணியிருக்காங்க யூனிவர்சல் ஜாயின்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இந்த பவர் வந்து என்ன பண்ணுறாங்க கியர் பாக்ஸ் வந்து ப்ரொப்பல் ஷாஃப்ட்டுக்கு வந்து என்னது யூனிவர்சல் ஜாயின்ட் மூலமாக கடத்துகிறாங்க. கடத்தப்படுது. பின்னாடி ப்ரொப்பல் ஷாஃப்ட்லேருந்து இன்னொரு யூனிவர்சல் ஜாயிண்ட்டு பார்த்திங்கன்னா 2 யூனிவர்சல் ஜாயிண்ட் இருக்கும். ப்ரொப்பல் ஷாஃப்ட்லேருந்து யூனிவர்சல் ஜாயிண்ட் மூலமாக அடுத்து எங்கே போகுது டிஃபரன்ஷியலுக்கு போகுது. டிஃபரன்ஷியல் உள்ள பவர் வந்து எங்கே போகும் பார்த்தீங்கன்னா ரியர் ஆக்ஷன் மூலமாக நமக்கு எங்கே போகும் 2 வீலுக்கு போகுது, பேக் வீலுக்கு போகுது. ஸோ இந்த ரியர் ஆக்சிலில் உள்ள இதில் என்ன இருக்குது டிஃப்ரென்ஷியல் டிவைஸ் இருக்குது. டிஃப்ரென்ஷியல் டிவைஸ் எது யூஸ் பண்ணுறாங்கன்னா நமக்கு பேக் வீலில் கொடுக்கக்கூடிய அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே வந்து 2 வீலுக்கும் வந்து சமமாக கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அந்த சமமாக கொடுத்தோம்னா வண்டி வந்து எப்படி இருக்கும் ஒரே நேர்கோட்டில் போகிற மாதிரி தான் நம்ம கொடுக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம சப்போஸ் ஒரு டேர்னிங்கில் ஏதோ ஒரு திருப்பு பாதையில் வந்து நம்ம திருப்புறோம் அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஷியல் உள்ள கியர்ஸ் ஃபங்க்ஷன் மூலமாக அந்த டிஃப்ரென்ஷியல் டயராக பாருங்கள் அதுலேயே நமக்கு என்ன இருக்கும் கியர்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஓகேங்களா? அது பினியன் கியர், ரிங் கியர், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர் கியர், நிறைய கியர்ஸ் இருக்கும். அந்த கியர்ஸ் மூலமாக நம்ம வாகனத்தை வந்து தேவையான திசைக்கு திருப்புவதற்கு நமக்கு 2 வீலும் வந்து வெவ்வேறு ரொட்டேஷன் பண்ணால் போதும். இப்போ ரைட் சைடு திரும்புகிறோம், வண்டியை வந்து ரைட் சைடு திருப்புறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரைட் சைடில் உள்ள வீல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னது குறைஞ்ச அளவு ரொட்டேட் ஆனால் போதுமானது. அதே மாதிரி இந்த படத்தில் இடது பக்கம் உள்ள வீல் வந்து என்ன இருக்கும் கொஞ்சம் அதிக அளவு ரொட்டேட் ஆகணும். ஏன்னா வந்து சுற்றுப்பாதை வந்து எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா இதோட அளவு வந்து கம்மியாக இருக்கும். ரைட் சைடு திரும்பும்போது ரைட் சைடு உள்ள வீல் வந்து கம்மியாக சுற்றணும், லெஃப்ட் சைடு வீல் வந்து அதிகமாக சுற்றணும். ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. டிஃபரன்ஷியல்னால் டிஃப்ரென்ஸ் ஸ்பீடு, டிஃப்ரென்ஸ் அளவு வந்து ரொட்டேஷன் கொடுக்குறக்காண்டி 2 வீலுக்கும் மாற்றி கொடுக்குறக்காண்டி தான் டிஃபரன்ஷியல் எலிமெண்ட் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது நார்மலாக பஸ்ஸு, லாரி போன்ற வாகனங்களாக பயன்படுத்தக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஃப்ரண்ட் இன்ஜின் வீல் டிரைவ். ஃப்ரண்ட் இன்ஜின் வீல் டிரைவ்னாலே நமக்கு தெரியும். இன்ஜின் ஸ்பாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃப்ரண்டில் இருக்குது. அதே மாதிரி வீல் டிரைவ் பண்ணுறக்கூடியது அமைப்பு வந்து எப்படி இருக்குது முன்பக்கத்துலேயே இருக்குது. ஓகேங்களா? இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் கொடுத்துருக்காங்க, யூனிவர்சல் ஜாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபைனல் டிரைவ், கிளச்சு, கியர் பாக்ஸ். இது பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா முன்பக்கத்தில் உள்ள இன்ஜின்ஸில் வந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகி அங்குள்ள கியர் பாக்ஸுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகி அங்குள்ள வீல்ஸை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்கும் தேவையான அளவு ஸ்பீடுக்கு வந்து ரன் பண்ண வைக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் வீல் எப்படி சார் பேக் வீலுக்கு வந்து என்னது பவர் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகாது. ஓகேங்களா? ஒன்லி இது வந்து பார்த்திங்கன்னா என்னது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேக் வீலுக்கு வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் ஆகுது. முன்வீல் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷனும் ஃப்ரண்ட் வீல் டிரைவில் வந்து பார்த்திங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷனும் ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஆப்ஷனும் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் பேக் வீலுக்கு வந்து என்னது அது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு வண்டி வேகத்துக்கு இருப்ப ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தான ப்ரொஃபைல் ஷாட்லாம் தேவையே இல்லை. ஏன்னா ஃப்ரண்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பவர் வந்து என்னது ஃப்ரண்ட் ஆக்சில் உள்ள வீலுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுதுல்ல, அதனால் வந்து நமக்கு என்னது ரொம்ப அதிக அளவு ப்ரொஃபைல் ஷாட் தேவையே இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ பக்கத்தில் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் பவரை அங்கே வந்து என்ன இருக்குது செட் ஏ பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் அருகாமலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பி பார்த்திங்கன்னா ஸ்டப் ஆக்சிலுக்கு நீராக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி என்ன இருக்கும் நமக்கு டிஃப்ரென்ஷியல் இருக்கும். ஸோ ஏங்கிறது வந்து டிஃப்ரென்ஷியல் ஆக்சில்,
பக்கத்தில் பிங்கிறது என்னது ஸ்டெப் ஆக்சில். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக மாருதி போன்ற 800 கார்லையும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் காரு ட்ரக்ஸில் வந்து பண்ணிப்பாங்க இந்த ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேப்பராக இருக்கக்கூடிய பகுதிக்கு ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அடுத்து ரியர் இன்ஜின் ரியர் வீல் டிரைவ், அதாவது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் பார்த்தோம்ல, அதாவது இது கிட்டத்தட்ட என்னது ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி தான். மொபைல் ஃபோனில் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, அதே மாதிரி ரியல் கேமரா பேக் கேமரா அல்லது ரியல் கேமரா சொல்லுவோம்ல அதே மாதிரி தான். இல்லை ஃப்ரண்ட் இன்ஜினா ஃப்ரண்டில் இருக்கும், ரியல் இன்ஜினா பேக்கில் இருக்கும். ரியல் வீல் டிரைவ் இன்ஜின் எங்கே பார்த்திங்கன்னா பேக்கில் இருக்குது. ஸோ ரியல் இன்ஜின் ரியல் வீல் டிரைவ். இதில் வந்து பார்த்திங்கன்னா டயராமில் வந்து ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ், பிங்கிறது ரியர் டிரைவ், சிங்கிறது கிளச்சு, டிங்கிறது இன்ஜின். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின்ஸில் உருவாகக்கூடிய பவரை வந்து கிளச் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியாச்சு. கியர் பாக்ஸுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி நமக்கு என்னது ரியர் டிரைவ் ஷாஃப்ட் மூலமாக நமக்கு என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து ப்ரொபல்லர் ஷாஃப்ட் இருக்காது, டிஃப்ரென்ஷியல் அண்டு ஷார்ட் ஆக்சில் அந்த 2 தான் இருக்கும். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து நல்லா ஈஸியாக வெளியேற்றிடலாம். ஓகேங்களா. தனியாக வந்து சைலன்சர் குழாய் வந்து போட தேவையில்லை, ஏன்னா இன்ஜின் பக்கத்துலேயே இருக்கலாம், ஈஸியாக எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து இது பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின்ஸு கிளச்சு கியர் பாக்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக் வீல்லே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதாவது டிரைவர்ஸால் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஓகேங்களா. ஸோ இந்த காம்பனன்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயங்கள். மற்றபடி வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அடுத்தடுத்து இருக்கிறனால நமக்கு வந்து நீளமான ப்ரொபல்லர் ஷாஃப்ட் தேவையில்லை. ஒன்லி என்னதுக்கு இன்ஜின் கிளச்சு கியர் பாக்ஸு டிஃப்ரென்ஷியலு ஷார்ட் ஆக்சில் இது இருந்தால் மட்டும் போதுமானது. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோஸ் ரோட் ரோலர்ஸ் போன்ற வாகனங்கள் வந்து இது இருக்குது. இதில் அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் கெஸ்ட்டு, இன்ஜின் ஹீட்டு, நாய்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஏன்னா அவுட் ஆஃப் பேக் சைடு இருக்கிறதுனால வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஷாஃப்ட் ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்டு தேவையில்லை. அதனால் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக முன்னாடி கிடைக்குது. ஃப்ரண்ட் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மேலே முன்னாடி உள்ள ஆக்ஷன் மட்டும் பார்த்திங்கன்னா ஒன்லி ஸ்டேரிங் கண்ட்ரோல் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. பிரேக் எஃபெக்ட் வந்து நல்லா இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் தான் மெயின். வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். இதோட எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா டிவைஸ் நீளமான இணைப்புகள் வந்து தேவைப்படுறதுனால வந்து கண்ட்ரோல் பண்ண கஷ்டம். கூலிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பர்ஃபெக்டாக இருக்க வாய்ப்பு கம்மி. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 4 வீல் டிரைவ் சிஸ்டம். 4 வீல் டிரைவ் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா இன்ஜின்ஸு கிளச்சு கியர் பாக்ஸ் இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கேஸும் இருக்குது. இந்த ட்ரான்ஸ்ஃபர் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆக்சிலுக்கு வந்து என்னது பவரை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுது. இன்ஜின்ஸ்லேருந்து வரக்கூடிய பவர் வந்து 2 ஆக்சிலுக்கு வந்து பவர் ட்ரான்ஸ்மிட் பண்ணுது. ஃப்ரண்ட் ஆக்சிலும் பவர் ட்ரான்ஸ்மிட் ஆகுது, ரியர் ஆக்சிலும் பவர் ட்ரான்ஸ்மிட் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 யூனிவர்சல் ஜாயின்ட்ஸ் இருக்குது, 2 ஸ்லிப் ஜாயின்ட்ஸ் இருக்குது, அல்லது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஜாயின்ட் சொல்லலாம். ஓகேங்களா. இந்த ஜாயின்ட்ஸ் வந்து இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா அதிகளவு சக்தி வந்து நமக்கு என்ன ட்ரான்ஸ்மிட் ஆகுது. 2 பக்கமும் ட்ரான்ஸ்மிட் ஆகுது, 2 ஆக்சிலும் ட்ரான்ஸ்மிட் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா புல்லிங் போர்ஸ் இழுதிறன் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா புல்லிங் போர்ஸ் ஃப்ரண்ட் ஆக்சிலில் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஜாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி டேர்னிங் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பக்கூடிய இடங்களில் வந்து நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்குது. ஓகேங்களா. அதிக அளவு திரும்பவும். ஓகேங்களா. ஸோ கனரக வாகனங்கள் மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் போன்ற வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 வீல் டிரைவ் மெக்கானிசம் வந்து டிரைவ் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. புல்லிங் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா புல்லிங் பவர் அதிகமாக இருக்குது. ஃப்ரண்ட்
ஃப்ரண்ட் வீல் வந்து உள்ளே ஏதாவது பள்ளத்தில் ஏதாவது பஞ்சுச்சுன்னா மற்ற வீலோட பவர்ஸ் மூலமாக தான் நம்ம பண்ணணும் வெளியேற்றணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வீலுக்கும் வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி புல்லிங் போர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஜாயின்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கரெக்டான யூனிஃபார்மில் வந்து போனால் 4 வீல்லே வந்து பவர் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து என்னலாம் ஈஸியாக வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். எங்கேருந்து பள்ளத்தில் இருந்து வண்டியை நல்லா ஈஸியாக ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து அதிகம், தயாரிப்பு செலவு அதிகம். ஸோ மேனுஃபேக்சரிங் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து அது கஷ்டம்தான். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பார்ட்ஸ் இருக்குது, அதிகளவு காம்பனன்ட்ஸ் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் இருக்கனால வந்து அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுற கஷ்டம். நாய்ஸ், அதிகளவு நாய்ஸ் வரும். வைப்ரேஷன், அதாவது நமக்கு வந்து அதிர்வுகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன் பார் எல்லா வீல்ஸும் வந்து அது நம்ம ஃப்ரண்ட் வீல், ஃப்ரண்ட் ஆக்சில், ரியர் ஆக்சிலுக்கு வந்து பவர் டிரான்ஸ்மிஷனால அதிகளவு நாய்ஸ் வந்து வைப்ரேஷன் வந்து இருக்கும். காம்பனன்ட்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம். 4 வீல் டிரைவ் சிஸ்டம்ங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம். ஓகேங்களா? ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா இப்போ 4ஆம் யூனிட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 4ஆம் யூனிட்டில் வந்து பார்க்கும்போது ஆட்டோமொபைல் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அது ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் பார்த்தோம், அல்லது ஃப்ரண்ட் இன்ஜின் ரியர் ஆக்சில் சிஸ்டம் பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து ஃப்ரண்ட் இன்ஜின் ரியர் வீல் டிரைவ் பார்த்த பிறகு ஃப்ரண்ட் இன்ஜின் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் பற்றி பார்த்தோம், அந்த சிஸ்டத்தை பற்றி பார்த்தோம். அடுத்து ரியர் இன்ஜின் ரியர் வீல் டிரைவ் பற்றி பார்த்தோம். இப்போ பார்க்குறது 4 வீல் டிரைவ் சிஸ்டத்தை பற்றி பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ 4 சிஸ்டத்தை பற்றி பார்த்துருக்கோம். இந்த 4 சிஸ்டமும் முக்கியமானது. அவனுடைய அப்ளிகேஷன்ஸ், அவனுடைய ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், அவனுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே கான்செப்ட் வந்து சேம் தான். ஓகேங்களா? கான்செப்ட் வந்து சேம் தான். ஏன்னா வந்து இன்ஜின்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த பவரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவை இன்ஜினுடைய உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பவரை வந்து மற்ற பாகங்களுக்கு அனுப்பணும். அதனால் வந்து நமக்கு என்ன பண்ணணும், வீல்ஸ்க்கு அனுப்பும்போது வண்டி வந்து நமக்கு மூவ் ஆகும். ஸோ அந்த பவரை வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகக்கூடிய டிவைசஸ் பற்றி பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இன்ஜின்ஸுக்கு வந்து டைரெக்டாக வந்து பவர் வந்து எங்கே போகாது, வீல்ஸ் போகாது. ஓகேங்களா? நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு, கியர் பாக்ஸ், யூனிவர்சல் ஜாயின்ட்ஸ், ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட், டிஃபரன்ஷியல் என பல டிவைசஸை கலந்து தான் நமக்கு வந்து வீல்ஸ் வந்து போகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின்ஸ்க்கு வீலுக்கு பவர் வந்து எந்த மாதிரி டிரான்ஸ்மிட் ஆகுது அதை வச்சு நமக்கு 4 வகையாக வகைப்படுத்தியிருக்காங்க. நம்ம அதில் ஃபஸ்ட்டு பார்த்தது ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். ஜென்ரலாக இருக்கக்கூடிய பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், அதாவது பஸ்ஸு லாரியில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தை பற்றி பார்த்தோம். அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ஆர் ஃப்ரண்ட் இன்ஜின் ரியர் வீல் டிரைவ். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் இருக்குது. அதே மாதிரி வீல் டிரைவ் சிஸ்டம் அமைப்பு பார்த்திங்கன்னா இங்கேருந்து பவர் டிரான்ஸ்மிட் ஆகி நமக்கு வந்து பேக் சைடில் வந்து பேக் வீலுக்கு வந்து பவர் டிரான்ஸ்மிட் ஆகி ரொட்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய காம்பனன்ட்ஸ் என்னென்ன, இதோடைய அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தாச்சு. அடுத்து ரெண்டாவது நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் இன்ஜின் ஃப்ரண்ட் வீல் டிரைவ். ஸோ இன்ஜின்ஸ் வந்து எங்கே இருக்குதுல்ல, ஃப்ரண்ட்லேயே இருக்குது. அதே மாதிரி வீல் டிரைவ் மெக்கானிசம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே இருக்குது. ஸோ ஃப்ரண்டில் இன்ஜினில் இருந்து குறைக்கூடிய அந்த பவரை எடுத்து உடனே ஃப்ரண்ட் வீலுக்கு அனுப்பி வீல்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணக்கூடிய அமைப்பு தான் ஃப்ரண்ட் இன்ஜின் ஃப்ரண்ட் வீல் டிரைவ். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் சிஸ்டம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ரியர் இன்ஜின் ரியர் வீல் டிரைவ். அதாவது பேக்கில் இன்ஜின்ஸ் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து கிடைக்கக்கூடிய பவர் வந்து அந்த பேக்கில் உள்ள வீலுக்கே ட்ரான்ஸ்மிட் பண்ணி நமக்கு வீலை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கக்கூடிய அமைப்பு தான் ரியர் இன்ஜின் ரியர் வீல் டிரைவ். ஓகேங்களா? 4 வீல் டிரைவ் சிஸ்டம். 4 வீலுக்குமே சேம் வெலாசிட்டி, அதில் இன்ஜின்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய பவரை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணி
ரொட்டேட் பண்ண வைக்கக்கூடிய அமைப்பு தான் 4 வீல் டிரைவ் சிஸ்டம். ஸோ இப்போ என்ன வந்துட்டோம், அந்த 4 டிரைவ் சிஸ்டத்தை பற்றி பார்த்தாச்சு, அதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்த்தாச்சு. ஓகே, தேங்க்யூ.